உண்மையான சுகம் என்னன்னு ஆண்டாள் இந்த பாட்டுல சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டாள் எழுப்ப போற பொண்ணு ரொம்ப அழகானவ. போதரி கண்ணினா என்ன கூப்பிடுறாங்க. அதாவது வண்டு மொய்க்கிற பூ மாதிரி அழகான கண்களை உடையவளே, எழுந்துரு. பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளமா பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறது உன் காதுல கேட்கலையா? நாங்க எல்லாரும் யார பாடிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சமயம் கொக்கு வடிவத்துல வந்த பகாசுரன்ற அரக்கனை வாய பொளந்து கொன்றானே நம்ம கண்ணன். அதே மாதிரி ராவணனுடைய 10 தலைகளையும் கொய்து வீழ்த்தினானே ராமன். அந்த மாவீரனை பத்தி பாடிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்காம இருக்கியே. உன்னுடைய அழகான கண்கள்ல தீட்டிய மை அடைஞ்சு போயிடும்னு பயந்து இன்னும் கண்ணை திறக்காம இருக்கியா? இல்ல குளிருக்கு இதமா போத்திட்டு படுத்திருக்கியா? எல்லாரும் பாவை நோன்பு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்க தான் உன்னை விட்டுட்டு போக மனசு வராம உன் வீட்டுக்கு வந்து எழுப்பிட்டு இருக்கோம். தனியா பக்தியில ஈடுபடுறதை விட அடியவர்கள் கூட்டத்தோட சேர்ந்து அந்த இறைவனை பாடுறது தானே உண்மையான சுகம். அதனால கள்ள தூக்கம் போடாம உடனே கிளம்பிவான்னு ஆண்டாள் கூப்பிடுறாங்க. சரி, நாளைக்கு எழுப்ப போற பொண்ணு வீட்டு தோட்டத்துல ஒரு அதிசயம் நடக்குதான். கிணத்துல பூக்க வேண்டிய பூ குளத்துல பூத்திருக்கான். அது என்ன? நாளைக்கு பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய.